ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீமோடைய பேர் PPF, அதாவது SBI பேங்க்கில் இருக்கிற பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த SBIயில் இருக்கிற PPF அக்கௌண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 100% சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இந்த PPF அக்கௌண்ட் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்கரேஜ் பண்ணுறதுக்கு எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமாக இந்த ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தபடி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கான டென்யூர் வந்து 15 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஸோ 15 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 500 இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1.5 lakhs வரைக்கும் பர் இயர் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் அண்ட் ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் டைப். அக்கௌண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். அதுவும் ஒருத்தவங்களுக்கு ஒரு PPF அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மல்டிபிள் PPF அக்கௌண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இந்த ஸ்கீமை வந்து எப்படி நம்ம ஆன்லைன் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் மெத்தட், இன்னொன்று ஆன்லைன் மெத்தட். ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் டேரெக்டாக பேங்க்கை விசிட் பண்ணி அதில் அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி என்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ஆட்டோ டெபிட் மூலமாகவோ அல்லது நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுறீங்களா, எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு மெத்தட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மெத்தட். ஆன்லைன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் பேங்க்குக்கே விசிட் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான PPF அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யோனோ ஆப் அல்லது SBI நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆஸ் யூஷுவலாக எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆட்டோ டெபிட் மெத்தடாக இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 months ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இயர்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு 1000 rupees 5000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மினிமம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் 500 ஆச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் அதிகபட்சமாக அதாவது வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. டெபாசிட் கேன் பி டன் வயா நெட் பேங்கிங் அண்ட் செக் கேஷ் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றப்போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பண்ணுறது ஆனுவலி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ATC படி, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓவராலாக உங்களுடைய டேக்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வருதுன்னா இதில் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கெயின் பண்ணுற அதாவது இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுற அமௌண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான் இந்த ஸ்கீம்ஸிலும் இருக்குது. அதேமாரி மந்த்லி அமௌண்ட் இஸ் ஆல்சோ டேக்ஸ் ஃப்ரீ. அதுவும் இதுக்கான இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன் அண்ட் விட்ரால் ரூல்ஸ் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா 3rd இயர்லேருந்து
மூணாவது வருஷத்துலேருந்து 6வது வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் 15 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 இயர்ஸாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் ஐயாயிரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக நம்ம எஸ்பிஐயில் இருக்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரோ மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதாவது ஜீரோ மார்க்கெட் ரிஸ்க். அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது எப்படி நம்ம 67 lakhs வந்து நம்ம கெயின் பண்ணுறது, அதாவது 65 lakhsலேருந்து 67 lakhs வந்து எப்படி நம்ம கெயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வருஷத்துக்கு இப்போ இதில் ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மெச்சூர்டு வேல்யூ, அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,68,000 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு டோட்டல் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அடுத்தது இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அண்ட் அடுத்தது ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக 25 இயர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதாவது அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்களோட டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக நீங்கள் 25 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67 lakhs ப்ளஸ் அமௌண்ட் வந்து உங்களுடைய இதில் இருக்கும். ஸோ அதுதான் இதோடைய ட்ரிக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 15 இயர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூர்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,25,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு சேர்த்து 9,76,370 கிடைக்கும். அதுவே 7,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 15 இயர்ஸ்க்கு அப்படின்னா 22,78,197 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்குது. அதுவே 12,000 ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக உங்களுக்கு 39,05,480 நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய எஸ்பிஐ பேங்க்கில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்